ஹாய். டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி டே எனக்கு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னதான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வந்ததுனால அவங்க சுத்தமாக என்னை காலையில் எழுந்துக்கவே வேண்டாம், ஒரு 6:30 மணி 7 மணி வரைக்கும் கூட தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணதோடு நான் பண்ணவே இல்லை. 1 வீக் ஆகிடுச்சு பூஜை பண்ணி. நான் லேடிஸ்க்கு எப்போவுமே ஒரு 5 நாள் 3 நாள் அப்படி ரெஸ்ட் வந்துடும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நானும் ரெஸ்ட் எடுத்துட்டேன் நல்லாவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சஷ்டி வேறு. நான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. வீட்டில் பூஜை பண்ணலைனாலே எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதனால் நான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல்ல அதுக்கப்புறம் வாசலை நல்லா தொடச்சி விட்டேங்க. கல் உப்பு மஞ்சள் போட்டு தொடச்சி விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்பவும் போல் குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு மகாலட்சுமி அம்மாவுடைய பாதமும் வரைஞ்சிருந்தேன். இந்த நிலவாசலில் மட்டும்தான் நான் சைடில் மஞ்சள் குங்குமம் வைக்கல, இங்கே மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டிருந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சஷ்டின்றதால முருகருக்கு செவ்வாழைப்பழம் தாங்க நான் வச்சுருந்தேன். வேறு எதுவும் நான் பெருசாக செய்யலை. அதோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் தேதி இல்லைங்களா, தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ ஆனால் முதல் தேதி அப்படின்றதுனால நான் எப்போவுமே நான் சொல்கிறது கல்லுப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சம்பளம் வாங்கினாலும் முதல்ல நீங்கள் பண்ணுற செலவு கல்லுப்பு மஞ்சள் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தவிர்த்து என்னெல்லாம் வாங்கலான்னா மங்கள பொருட்கள் வாங்கலாங்க, பூ வாங்கலாம், பால், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்வீட் வாங்குங்க, இதெல்லாம் வாங்கலாம். இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் சொன்னாங்க மஞ்சள் கல்லுப்பு வாங்கணுமாம்மா, தம்பி எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மங்கள பொருட்கள் தாங்க இன்றைக்கி வச்சுருந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செஞ்சதுனால நான் ரொம்ப நேற்று எஃபர்ட் போட்டு வீடெல்லாம் தொடச்சி பெருக்கி கழுவி மொழுவி கோலம்லாம் போட்டிருந்தேன். மஞ்சள் கல்லுப்பு கம்ஃபர்டெல்லாம் தெளித்து சுத்தமாக வீடே வாசனையாக்கி விட்டுட்டேங்க. அது என்னமோ நான்வெஜ் செஞ்சால் மறுநாள் நான் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க மோஸ்ட்லி எனக்கு ஹோட்டலில் தான் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லைனா ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பிடவே வச்சுருவாங்க. ஏன்னா நான் வீட்டில் நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு சொன்னேன் இல்லைங்களா, சண்டே அவங்க கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது வளையல், கண்ணுக்கு மை வாங்கி கொடுத்தாங்க, நெயில் பாலிஷ், இந்த மாதிரி எனக்கு தேவையான பொட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது எல்லாமே மங்கள பொருட்கள் தானே. அது மட்டும் இல்லைங்க, எப்போ நான் வளையல், பொட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், மை, லிப்ஸ்டிக் எது வாங்கினாலும் நான் மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இது அப்போதுலேருந்தே இருக்குங்க. அப்போல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க பூ வாங்கிட்டு வந்தாலே கொஞ்சம் பார்த்திங்களா மகாலட்சுமி தாயார்கிட்ட வைக்கணும், அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு வச்சுட்டு தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, எங்கள் ஆயா. அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேங்க. நீங்கள் கூட உங்களுக்கு வாங்குகிற பொருட்களை தாயார்கிட்ட வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.